வந்ததுக்கு தேங்க்யூ. தேங்க்யூ. இல்லை கையில் வெறும் 4000 ரூபாய் தான். செங்கல்பட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து இங்கே சென்னைக்கு வரத்துக்கு அந்த டைமில் எனக்கு பெரிய இன்கம்லாம் எதுவும் கிடையாது. ஒரு பர்சனுக்கு ஃபோன் பண்ணி நான் கேட்குறேன், என்னோட அப்பா இறந்துட்டாங்க, நாளைக்கு காரியம் பண்ணணும், எனக்கு பேமெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே வந்து உதவிக்கு பதிலாக நக்கலும் நையாண்டியும் தான் கிடைச்சது. அப்போ நினச்சேன், இங்கே வந்து ஹாப்பினஸை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் துக்கத்தை ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு ஜீவன் கூட இந்த உலகத்தில் கிடையாது. அந்த துக்கத்தை ஷேர் பண்ணுற ஒரு பர்சனாக நான் இருக்கணும்னு நினச்சேன். என்கிட்ட இருக்கிறத நான் கண்டிப்பாக சத்தியமாக, என் பிள்ளைங்க எனக்கு இருக்காங்க, என்கிட்ட இருக்கிறத நான் பகிர்ந்து கண்டிப்பாக என் வாழ்நாள் முழுக்க நான் கொடுப்பேன். அது எதுவாக இருந்தாலும் சரி, எஜுகேஷனாக இருக்கட்டும், இல்லை என்னால் முடிஞ்ச சிரிப்பாகட்டும், என்னால் முடிஞ்ச ஒரு அன்பாக இருக்கட்டும், எல்லாத்தையும் என்னோட வாழ்நாள் முழுக்க கொடுப்பேன். 36 வயசா எனக்கு தெரிஞ்சிருக்கு இந்த உண்மை. இது எல்லாருக்குமே மனுஷங்களுக்குள்ள இருக்கு. அந்த அன்பு புரியும் பொழுது இது எல்லாமே மாறும். எங்க அப்பாவுக்கு நான் ஒரு பொண்ணா இருந்து நான் எவ்வளவு பேர்டன் நான் அன்னைக்கு அனுபவிச்சனோ, வந்து இறங்கும் போது காசு இல்லாம இருக்கும்போது அனுபவிச்சனோ, அது இல்லவே கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்ப வரைக்கும் செங்கல்பட்டுல அப்பா அம்மாவோ இல்லை யாரையோ எடுத்துட்டு வர முடியல அப்படின்னா முதல் கால் எனக்கு மட்டும்தான் அடிப்பாங்க. அவங்களை எந்த ஊரா இருந்தாலும் நான் கொண்டு போய் சேர்ப்பேன். இது நான் எனக்கு நானே அப்பாவுக்கு கொடுத்த சத்தியம். அதை வாழ்க்கை முழுக்க நான் செய்வேன். இந்த பகிர்ந்து ஒன்றும் அந்த கான்செப்ட் தான். நன்றி. தேங்க்யூ. நீங்க சின்ன வயசுல இருந்தே நீங்க உதவிட்டு இருக்கீங்கன்னு சொன்னீங்க, அதுவும் 12 வயசுல இருந்து உதவிட்டு இருக்கீங்கன்னு நீங்க சொன்னீங்க. எந்த மொமெண்ட்ல யாரை பார்த்து நீங்க இன்ஸ்பயர் ஆனீங்க சார் உதவி பண்ணணும் அப்படின்னு? இந்த டிசேபிள் பிள்ளைகளை பார்த்தோன்னா எனக்கு ஒன்றுமே ஓடாது. இங்கே கூட பார்த்தேன், சில பிள்ளைகளை பார்த்தோன்னே ஒரு பெரிய கஷ்டமாக இருக்குது. அவைகளை விட அந்த தாய்மார் இவ்வளவு கஷ்டப்படுவி நம்ம இந்த டிசேபிள் குழந்தைகளை வச்சு கொண்டு. பட் எல்லா விஷயம் பண்ணும்போதுமே நமக்கு ஃபேமிலி சப்போர்ட்னு ஒன்று கண்டிப்பாக வேணும்ல. நம்ம நார்மலாக ஒரு ஜாப் பண்ணணும்னாவே நமக்கு ஒரு ஃபேமிலி சப்போர்ட் தேவை. பட் நீங்கள் வந்து ஆயிரங்கள்ல இல்லை, கோடிக்கணக்கில் செலவு பண்ணி நீங்கள் நல்ல திட்டங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய பேருக்கு தேவையான விஷயங்களை கொடுத்துட்டு இருக்கீங்க. ஃபேமிலியில இருந்து என்ன மாதிரியான சப்போர்ட் இருக்கு? அவங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க ஃப்ரம் த பிகினிங் ஸ்டேஜ்? ஃபேமிலி ஃபுல் சப்போர்ட் தான். ஒன்று காலம் ஒன்றும் கொடுக்க வேணாம்னு சொல்ல மாட்டோம், நிறைய கொடுங்கன்னு தான் சொல்லுவீனம். நான் சுவிட்சர்லாண்டில் இருக்கிறேன்னா அங்கே விட்டுட்டு இலங்கையில் இருக்கிற காரணம் மக்களுக்கு உதவி செய்ய வேணுமென்றதுக்காகத்தான். என்னுடைய பிள்ளைகள் எல்லாரையும் விட்டு இங்கே வந்திருக்கிற காரணமே அதுதான். நான் தனியாக இருக்கிறேன், இடையில போய் பார்த்துட்டு வருவேன், அவையிலும் வந்துட்டு போயிடும், அவ்வளவு. ஓகே, ஒன் லாஸ்ட் கொஸ்டின் சார். நம்ம வந்து இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம், நம்ம இவ்வளோ தூரம் சர்வை பண்ணியிருக்கோம்னா எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும், அதுக்காக நம்ம ஓடிட்டு இருப்போம். பட் நம்ம யங்கர் ஜென்ரேஷனுக்கு ஒரு அட்வைஸ் கொடுப்போம்ல, நீ இந்த மாதிரி இரு, இந்த மாதிரி பண்ணு. யங்கர் ஜென்ரேஷன் ஆர் உங்கள் கிராண்ட் சில்ட்ரனுக்கு ஏதாவது நீங்கள் அட்வைஸ் கொடுக்கணும்னா என்ன கொடுப்பீங்க? தண்டிச்சு ஒரு திறமை இயலாதுன்னு இருக்காமல் ஏதாவது ஒரு சிறு தொழிலை துவங்கி செய்யக்கூடியதாக இருக்கணும், இல்லாட்டி ஏதாவது ஒரு தொழில் முயற்சி கொண்டு இருக்க வேணும்னு தான் நான் விரும்புகிறேன். அப்படியான இதுகளுக்கு தேவையண்டா கூட நீங்கள் கிருத்திகா மேடத்தை கண்டக்ட் பண்ணால் அவள் உதவி செய்வா, என்னட்ட கேட்டுட்டு செய்வா. என்னட்ட கேட்காமலேயும் செய்யலாமன்ற அவருக்கு ஒரு பெர்மிஷன் கொடுத்துருக்கேன். சரி, வணக்கம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ.